ஹலோ காய்ஸ், நான் உங்கள் திவ்யா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சூப்பரான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி டாலும் எக் ஃப்ரையும் பண்ணலான்னு இருந்தேன். ஸோ அதுக்கு தான் எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். டாலுக்கு எக் ஃப்ரைக்கு வந்து என்ன பண்ணேன்னா, டாலுக்கு வந்து டொமேட்டோ, அதுக்கப்புறம் ஆனியன், அதுக்கப்புறம் சீரகம், மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் பூண்டு எல்லாமே மொத்தமாக போட்டு தனியாக ஃபஸ்ட்டு வேக வச்சுட்டு எடுத்துக்கணும். குக்கரில் போட்டுக்கணும். இது ரொம்ப நேரம்லாம் ஆகாது. ஒரு 10 மினிட்ஸ்லேயே நீங்கள் இந்த டிஷ்ஷை முடிச்சிடலாம். மோஸ்ட்லி வந்து ரொம்ப சோம்பேறி டிஷ்ஷுன்னு கூட சொல்லலாம். சோம்பேறித்தனமாக நீங்கள் ஒரு டிஷ்ஷு செஞ்சிங்கன்னா அதை வச்சு எப்படி டேவை ஓட்டுறதுன்னு கூட தெரியும். நீங்கள் சப்போஸ் ரொம்பலாம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேணாம். ஒரு குக்கிங்க்கெலாம் ஒருத்தர் குக்கிங் செய்யவே நமக்கு ஒரு மாதிரி கடுப்பாகவும் டெய்லி என்னடா செய்கிறது அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரி டைம்லலாம் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு குக்கரில் ஒரு விசில் போட்டு ஒரு 4 விசில் போட்டு எடுத்துட்டிங்கன்னா இந்த டால் வேலை முடிஞ்சிடும். நான் ஃபஸ்ட்டு முன்னாடியே சாதமும் எக் ஃப்ரைக்கு வந்து முட்டையும் வேக வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா வந்து குக்கரில் வந்து எல்லாத்தையும் போட்டு பருப்புக்கு டாலுக்கு தேவையானதெல்லாம் போட்டு அதையும் தனியாக வேக வச்சுக்கிட்டேன். இந்த டிஷ்ஷு மொத்தமாக உங்களுக்கு ஒரு 15 மினிட்ஸ் தாங்க ஆகும். அவ்வளோ நேரம் கூட ஆகுமான்னு தெரியல. அந்த குக்கர் விசில் வர வரையும் தான், அதுக்குள்ளே அந்த முட்டையும் வேகிறதுக்கு வரையும் தான். நீங்கள் அந்த சாப்பாடு எல்லாமே ஒரு 15 மினிட்ஸ் தான். டக்குன்னு இது ஒரு லஞ்ச் ரெசிபியோட கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். எக் ஃப்ரை இருந்தாலே ஒரு குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சாதம் வடித்து தான் எப்போவுமே சாப்பிடுவோம். இந்த எலக்ட்ரிக் குக்கரோ இல்லை குக்கர்லேயோ வச்சுலாம் நாங்கள் சாப்பிட மாட்டோம். எப்போவுமே சுட சுட சாதம் வடித்தா தான் எனக்கு அது அந்த வெறன்னு இருக்கும், சாப்பிடவும் நல்லாயிருக்கும். எல்லார் வீட்லேயும் சாதம் வடிச்சிட்டு ஒரு வாட்டி சாமி நினச்சி தொட்டு கும்பிடுவீங்களான்னு சொல்லுங்கள். ஏன்னா எங்கள் அப்பா எப்போவுமே சொல்லுவாங்க, சாதம் வடிச்சிட்ட பிறகு ஒரு வாட்டி அந்த சாதத்தை தொட்டு கும்பிடணும்னு சொல்லுவார். ஆனால் ஒரு சில டைம் பண்ணிவிடுவேன், ஒரு சில டைம் அர்ஜென்ட்டில் பண்ணாமல் விட்டுடுவேன். நீங்கள் எல்லோரும் அதை பண்ணுவீங்களான்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு எக் ஃப்ரைக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். எக் ஃப்ரைக்கு வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு எக்கை பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு எக்கை அவிச்ச முட்டையாக எடுத்துப்பேன். ஏன்னா பாயில்டு எக்கை ஒன்று எடுத்துப்பேன் தனியாக. அதை வச்சுக்க மாட்டேன். அது வந்து பாப்பாக்காக நான் வந்து கொடுத்துருவேன். பாயில்டு எக் ஒன்று வந்து டெய்லி பாப்பாவுக்கு கொடுத்துருவேன். மீதி முட்டையெல்லாம் வறுத்து எடுத்துப்பேன். வறுத்து எடுக்க மசாலான்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவ்வளோவா ஒன்றுமே ஆட் பண்ணல. வெறும் நார்மலாக நம்ம குழம்பு மிளகாத்தூள், வீட்டில் அரைக்கிற ஒரு குழம்பு மிளகாத்தூள் தான் வந்து சால்ட்டு கொஞ்சம் போட்டுட்டு லைட்டாக எண்ணெய் விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா வாட்டரியாக பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். ரொம்ப திக்காக இருந்தால் வந்து அந்த மசாலா ஒட்டிட்டு ஒரு மாதிரி ட்ரை ஆகிடும். ஸோ அதனால் நான் கொஞ்சம் வாட்டரியாக எடுத்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் மசாலா வந்து ஸ்பைஸாக இருக்கிறதுனால எனக்கு மசாலா நிறைய வேணும். உங்களுக்கு ஸ்பைஸ் வேணால், குழந்தைங்களும் சாப்பிடணுன்னா ஸ்பைஸ் கம்மி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மிளகாத்தூள் கம்மியாகவே போட்டுக்கோங்க. ரொம்பலாம் வேண்டாம், ஒரு 1/2 ஸ்பூன் போட்டால் போதும். நான் 3 பாயில்டு எக்குக்கு ஒரு 1/2 ஸ்பூன் போடுவேன். இன்றைக்கி 2 பாயில்டு எக்கு தான் இருந்தாலும் 1/2 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். ஏன்னா வந்து நான் தான் சொன்னேன் இல்லையா, ஸ்பைஸாக சாப்பிடுவேன் நான் கொஞ்சம். அதுக்காக நான் வந்து நல்லாவே கொஞ்சம் நிறைய மசாலாவே தடவிக்கிட்டேன். கொஞ்சம் நல்லா வாட்டரியாக தடவிங்கன்னா கூட நல்லாயிருக்கும். நான் இதில் கொஞ்சம் கரம் மசாலா, சில டைமில் கரம் மசாலா, சீரகத்தூள் அந்த மாதிரிலாம் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணுவேன். பட் இன்றைக்கி சிம்பிளாக தான் ஃப்ரை பண்ணேன். ஏன்னா வெளியே போகிற வேலை கொஞ்சம் இருந்தது. நல்லா டக்குன்னு சாப்பாடு கொஞ்சம் செஞ்சுட்டு பாப்பா கூட்டிகிட்டு வெளியே கிளம்பலான்னு முடிவு பண்ணி வச்சுருந்தேன். சரின்னு சொல்லிவிட்டு மசாலாலாம் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் எக் வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். ரெடி பண்ணி வச்சு நீங்கள் ஊற வச்சிடணும். ஊரெல்லாம் வைக்கணுன்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ஜஸ்ட்டு உடனே மசாலா தடவி உடனே நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்தாலும் அது நல்லா ஒட்டும், நல்லாவே இருக்கும். அது ஃபிஷ் மாதிரிலாம் கிடையாது. மசாலா ரொம்ப நேரம் இறங்கணும், அது நல்லாவே இதுவாகணும்லாம் கிடையாது. நீங்கள் வந்து டக்குன்னு மசாலா போட்டு டக்குன்னு ஃப்ரை பண்ணி கூட எடுத்துக்கலாம். மோஸ்ட்லி நீங்கள் ஆயில் போட்டு மசாலா போட்டிங்கன்னா ஃபிஷ்லேயும் சரி முட்டையிலையும் சரி டக்குன்னு ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் வந்து டாலுக்கு வந்து விசில் வந்துருச்சு. அதுக்கப்புறம் எக்கை ஃப்ரை பண்ண போட்டுட்டு டால் விசிலை எடுத்து விட்டு பார்த்துட்டு இருந்தேன் பருப்பு எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு. பருப்பு வெந்திருக்கா செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன்.
பருப்பு வந்து நல்லாவே வெந்திருந்துச்சு. இருந்தாலும் வந்து கொஞ்சம் தண்ணியெல்லாம் வற்றி நல்லாவே சூப்பராக வெந்திருந்துச்சு. என்கிட்ட வந்து கட்டை மத்து கிடையாது, நான் வந்து ஸ்டீல் மத்து தான் யூஸ் பண்ணுறேன். கட்டை மத்து வந்து சட்டியில் போட்டு நம்ம அதுக்கப்புறமா வந்து அதை எடுக்கிறதுக்குள்ளே அது ஒரு டைம் ஆகிடும். அதனால் ஸ்டீல் மத்தில் நான் வந்து ஜஸ்ட்டு ஸ்மாஷ் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா நல்லாவே வந்து வெந்திருந்துச்சு. அதனால் லைட்டாக ஸ்மாஷ் பண்ணாலே நல்லா வந்து பருப்பு நசுங்கிடுச்சு. எப்போவுமே வந்து டால்லையும் சரி சாம்பார்லேயும் சரி எவ்வளோ தக்காளி போடுறோமோ அவ்வளோ டேஸ்ட் கொடுக்கும். நீங்கள் மோஸ்ட்லி தக்காளி நிறைய போடுங்க. நான் எப்போவுமே தக்காளி நிறைய போட ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா வந்து தக்காளி எவ்வளோ போடுறீங்களோ அந்தளவுக்கு டாலும் சரி சாம்பாரும் சரி அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்கும். வேக வைக்கும் போதே மோஸ்ட்லி போட்டுருங்க. தனியாக நீங்கள் வதக்கும் போது போடணுன்னா போடுங்க. நான் மோஸ்ட்லி வேக வைக்கும் போதே போட்டுருவேன். ஸோ அது வந்து ஃப்ளேவரே மாற்றி விடும் நம்மளுக்கு. அந்த இனிப்பு அந்த புளிப்பு மாதிரி ஒரு டேஸ்ட்டு அது ஒரு சாம்பாரில் எடுத்து கொடுக்குதுன்னா அது கண்டிப்பாக தக்காளி தான் சொல்லுவேன். அதுக்கப்புறமா வந்து டாலுக்கு வந்து இப்போ வந்து தாளிக்க எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் ஊற்றிட்டு அது வந்து காயிற வரையும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். நீங்கள் வந்து எண்ணெய் வந்து ரொம்ப கூட ஊற்ற தேவையில்லை. அதுதான் சொல்கிறேன், இது ஒரு சிம்பிள் டிஷ் தான். நீங்கள் ஒரு 5 or 10 மினிட்ஸில் கடகடன்னு முடிச்சிடலாம். எங்கன்னா போகிற அர்ஜென்ட் இருந்தால் கூட இது குழந்தைங்களுக்காக செஞ்சு நீங்கள் ஒரு பாக்ஸில் போட்டு கூட எடுத்துகிட்டு போயிடலாம். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போட்டுக்கோங்க. நார்மல் தாளிப்பு எப்படி பண்ணுவோமோ அதே தான், சேம் தான். நார்மல் தாளிப்பு பண்ணுற மாதிரி தான். நான் வந்து இதில் வந்து கடுகு போட்டுட்டு கொஞ்சம் சீரகம் போட்டுப்பேன், ஏன்னா சாம்பார்னால். அப்புறம் பூண்டு வந்து இடித்து போட்டுப்பேன். பூண்டு வந்து ஏன் இடித்து போட்டுப்பேன்னா அப்படியே போட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவர் ஸ்மெல் வந்து அப்படி வராது. ஸோ அதனால் பூண்டு வந்து நல்லாவே இடித்து போட்டுக்கோங்க. பூண்டு இடித்து போட்டுட்டு அதுக்கப்புறமா காஞ்ச மிளகா 2 எடுத்துக்கோங்க. காஞ்ச மிளகா 2 எடுத்து போட்டுக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அப்புறம் சீரகம் போட்டுட்டு அது வந்து நல்லா ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா இதெல்லாம் போட்டு நீங்கள் கருக விட்டால் அந்த டிஷ்ஷே வேஸ்ட்டு. மோஸ்ட்லி கருக விடக்கூடாது தாளிப்பை. அது ஒரு ஃப்ளேவராக ப்ரௌன் கலரில் வர்றப்பயே நீங்கள் ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா தான் அந்த ஸ்மெல்லு அந்த ஃப்ளேவர்லாம் அப்படியே இருக்கும். அப்படியே கொட்டும் போதே அந்த ஸ்மெல்லு நல்லாவே வரும். அது அந்த பூண்டோட ஸ்மெல்லாம் இன்னுமே சூப்பராக வரும். நீங்கள் வந்து ஆஃப் பண்ணாமல் கருக விட்டுட்டிங்கன்னா அந்த புகைச்சலும் அதிகமாகிடும். வீட்டில் இருக்கவங்களாம் என்னடி தாளிக்கிறேன்னு கேட்பாங்களே, அந்த மாதிரி ஸ்மெல் அதிகமாகிடும். அதுக்கப்புறமா நம்மளுக்கே வந்து அந்த ஃப்ளேவரே மாற்றி விட்டுரும். எப்படி ஒரு ஸ்மெல்லு அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளேவரை தூக்கி விடுதுன்னா அது இந்த தாளிப்புனால அது மட்டும்தான். ஸோ தாளிக்கிறதுக்கு எப்போவுமே பார்த்து தாளிங்க, ரொம்ப கருக விட்டுறாதீங்க. மோஸ்ட்லி சிம்மில் வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி தாளிப்புக்கு இதை மாதிரி யூஸ் பண்ணுங்கள். மோஸ்ட்லி தோசைக்கல்லில் ஒரு சிலர் யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் எங்கள் சித்திலாம் வந்து அப்படி தான் தோசைக்கல்லில் தாளித்து அப்படியே கொட்டிப்பாங்க. அந்த தோசைக்கல்லை தூக்குறதுக்குள்ளே நம்மளுக்கு வந்து கை எங்கே சுடோன்னு கூட தெரியாது. அதுக்கப்புறமா காரத்துக்காக நான் வந்து மிளகாலாம் போடல இல்லையா, நான் வந்து பச்சை மிளகா எதுவுமே ஆட் பண்ணல. ஏன்னா பாப்பாவும் இருக்கிறான்றதுனால கொஞ்சம் மிளகாத்தூளும் கொஞ்சம் சாம்பார் பொடி வந்து ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணிட்டேன். ஏன்னா நம்மளும் சாப்பிட்றோம் இல்லையா, அதுக்காக. அதுவும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி தான் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போதைக்கு. ஏன்னா வந்து நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணி அந்த ஹீட்லேயே ரொம்ப ஹீட்டில் நான் போட்டுட்டேன்னா அது ஒரு மாதிரி கருகின ஸ்மெல் அடிச்சிருது. அதனால் நான் என்ன பண்ணேன்னா அந்த ஆயில் இருந்தது இல்லையா, ஆயில் ஹீட்டாக இருந்துச்சு இல்லையா தாளிப்புலேயே, அதில் லாஸ்ட்டாக ஆட் பண்ணேன். இந்த சாம்பார் பவுடரும் இதுவும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு ஆட் பண்ணிடுறீங்க இல்லையா, அதுக்கப்புறமா கொஞ்சம் லைட்டாக ஆயில் விட்டு கொஞ்சம் ஏரியை விட்டு எடுத்திங்கன்னா அது நல்லாவே ஃப்ளேவராக மாறிடும். கொஞ்சம் அந்த பச்சை வாசனைலாம் போயிடும், மிளகாத்தூள் வாசனை அந்த வாசனைலாம் நீங்கள் அந்த ஃப்ளேவர் மாறிடும். அதுக்கப்புறமா அகைன் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அகைன் எடுத்து தாளிப்பு எடுத்து அந்த டாலில் கொட்டிடுங்க. கொட்டி டாலையும் நீங்கள் தனியாக வேக வைக்கணும். சில வீட்டில் வந்துட்டு தாளிப்பு பண்ணும்போது ஒரே புகைச்சலாயிடும். அப்புறம் வீட்டில் இருக்கவங்கெல்லாம் நான்லாம் இரும்பிகிட்டே வெளியே ஓடி போயிடுவேங்க. எங்கள் அம்மாலாம் சில டைம் தாளிக்கும் போது, அம்மா என்னம்மா தாளிக்கிற, நெடி ஏறுதுமா அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு ஓடிடுவோம். அப்போது நம்மக்கிட்ட வந்து இந்த சிம்னி இந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரு எஸ்காஸ்டர் ஃபேன் இருக்கும் மிஞ்சி போனால். அந்த எஸ்காஸ்டர் ஃபேன் போட்டால் அது வெளியே போகிறதுக்குள்ளே நம்மளே வெளியே போயிடலான்னு இருக்கும். உங்களுக்கு யாருக்குன்னா இந்த அனுபவம் இருந்திருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தாளிப்பு முடிச்சிட்ட பிறகு நான் வந்து எக் ஃப்ரையும் ஃபுல்லாக முடித்து எடுத்துட்டாச்சு. தாளிப்பு முடித்து எடுத்துட்ட பிறகு ரெண்டுத்தையும் என்ன பண்ணேன்னா
வேக வச்சு நல்லா சுட சுட பாப்பாவுக்கு போட்டு ஊட்டி விட்டுட்டேன். பாப்பாவுக்கு போட்டு ஊட்டி விட்டுட்டு நானும் எடுத்து சாப்பிட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்ட உடனே பாப்பாவுக்கு தூக்கம் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நேரம் வந்து கொஞ்சம் விளையாடிட்டு இருந்தா நான் வந்து தூக்கம் உடனே வந்த உடனே தூங்க வைக்க மாட்டேன். கொஞ்சம் நேரம் அவள் அங்கங்கே விளையாட விடுவேன். ஸோ அந்த டயர்னஸில் போய் படுத்தானா உடனே தூங்கிடுவா. அதனால் என்ன பண்ணேன்னா அவளை விளையாட விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து அவளுக்கு தூக்கம் வர மாதிரி இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவளை கூட்டிகிட்டு போய் பெட்டில் படுக்க வச்சு அவளை தூங்க வச்சுட்டேன். அவள் தூங்க வச்ச டைமில் நான் கடகடன்னு வீட்டில் இருந்த வேலையெல்லாம் நான் ஒன்று ஒன்றா பார்க்க ஆரம்பித்தேன். மோஸ்ட்லி எல்லோரும் பாப்பாவை தூங்க வச்சுட்டு தான் வேலை பார்ப்பீங்களா, இல்லை ஒரு சிலர் வந்து பாப்பாவை வச்சுட்டே நீங்கள் வேலை பார்ப்பீங்களா, அந்த மாதிரிலாம் இருந்தால் சொல்லுங்கள். எனக்கெல்லாம் சில டிப்ஸு சொல்லுங்கள். நான் வந்து இப்போ மோஸ்ட்லி தனியாக தான் இருக்கேன். ஸோ அதனால் பாப்பாவை வச்சுட்டு தான் நான் மோஸ்ட்லி வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். பாப்பா முழிச்சிட்டு இருந்தானா என் கூட செஞ்சு நான் தொடப்பம் பெருக்கிறேன்னா அவளும் தொடப்பத்தை எடுத்து நின்றுட்டு இருப்பாள். மாப் போடுறேன்னா அவளும் மாப் கொடுன்னு அழுவா. ஸோ அதனால் மோஸ்ட்லி நான் அவள் முழிச்சிருக்கும் போது எந்த வேலையும் நான் செய்ய மாட்டேன். மோஸ்ட்லி அவள் தூங்கிட்ட பிறகு தான் எல்லா வேலையும் செய்யவே ஸ்டார்ட் பண்ணுவேன். அவள் எப்போ தூங்குறாளோ அப்போ என்னால் முடிஞ்ச வேலையை செய்வேன். அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுருவேன் எழுந்த உடனே. அகைன் எப்போனா விளாட்றா இல்லை ரொம்ப டிவி போட்டுக்கிட்டேன்னா கொஞ்சம் நேரம் ஸ்க்ரீனை பார்த்துட்டு அப்படியே உட்காந்துருவா. அந்த ஒரு 1/2 ஹவரில் என்னால் என்னென்ன வேலை இருக்கோ அதெல்லாம் முடிச்சிடுவேன். மோஸ்ட்லி மெயின் எனக்கு கிச்சன் க்ளீன் ஆனாலே போதும். மற்ற வேலைலாம் டக்கு டக்குன்னு முடிச்சிடுவேன். கிச்சன் க்ளீன் ஆகிறது மட்டும்தான் லேட் ஆகும். அப்புறம் ஈவினிங்காக நல்லா காற்றா இருந்துச்சுங்க. அதனால் பாப்பாவை கூட்டிகிட்டு சரி பார்க் போகலான்னு முடிவு பண்ணிட்டு இருந்தேன். அந்த அம்மாவை தூக்கத்துலேருந்து எழுப்பி பார்க் போகலான்னு ஒரே ஜாலியாகிடுச்சு. காஃபி போட்டு நானும் குடிச்சிட்டு பாப்பாவை கூட்டிகிட்டு பார்க்குக்கு கிளம்பியாச்சு. அந்த அம்மா ஜாலி போகலான்னு ஒரே குதிச்சுட்டு இருந்தாங்க. போகிறப்ப மூஞ்ச பாருங்களேன் எப்படி வச்சுருக்கான்ட்டு. பார்க் தாண்டி ஃபஸ்ட் டைம் இப்போ பார்க் கூப்பிட்டு போகிறேன். ஸோ அதனால் நானும் என்ன பண்ணேன்னா வாட்டர் பாட்டிலில் தண்ணி சிப்ஸு அங்கே எடுத்துகிட்டு போயிட்டேன். ஏன்னா திடீர்னு அவளுக்கு தண்ணி தாகம் அந்த மாதிரி எடுத்தால் தேவைப்படுமேன்னு சொல்லிட்டு கூடையில் எடுத்துகிட்டு போயிட்டேன் எல்லாத்தையுமே. பாப்பாவும் வந்து ஃபஸ்ட்டு வாட்டி சர்க்கஸ் ஏறினாங்க. நான் கூட ஏதோ பல வாட்டி ஏறின மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் ஏறுறான். ஆனால் அவள் ஃபஸ்ட் டைம் ஏறுறானே யாருமே பார்த்தா சொல்ல மாட்டாங்க. அவ்வளோ அழகாக ஏறி சறுக்குனா ஊஞ்சல்லாம் விளையாடிட்டு இருந்தா. அங்கே இருந்த குழந்தைங்க கூடலாம் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தா. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் டாட்லர் இருந்தாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்க்கு இல்லைன்னா வேறு எங்கேனா கூட்டிகிட்டு போங்க. ஏன்னா ஒரு 4 குழந்தைங்கள பார்க்கும்போது தான் உங்களுக்கு வந்து பேச்சு அதுக்கப்புறம் எப்படி விளையாடணும் அதெல்லாம் நல்லாவே என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ மோஸ்ட்லி நீங்கள் வந்து எல்லாருமே பார்க்குக்கு குழந்தைங்கள கூப்பிட்டு போய் பழக்கப்படுத்துங்க. நான் வந்து இதான் ஃபஸ்ட் டைம் கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கேன். அவள் குழந்தைங்க கூட பார்த்து பேசுகிறது விளையாடுறதுலாம் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஆசையாயிடுச்சு. நான் அகைன் கூட்டிகிட்டு வரணுன்னே நினச்சிட்டு இருந்தேன். அதுவும் சர்க்கஸில் அவள் ஆசையாக விளையாடிட்டே இருந்தா. அதை பார்த்த உடனே எத்தனை வாட்டி விளையாடுறாளே சொல்லிட்டு அவளை நான் வந்து இனிமேல் கூப்பிட்டு வரணுன்னே இருந்தேங்க. அதுக்கப்புறமா அந்த அம்மா சிப்ஸ் எடுத்துகிட்டு அங்கே ஒரே நடையாக நடந்துட்டு இருந்தாங்க. அங்கேயும் இங்கேயும் ஜாலியாக நடந்துட்டு இருந்தாங்க. இன்னையோட வீலாக் அவ்வளோதான். பார்க்கல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் எல்லோரும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.